மிக குறைந்த அளவான 10 மில்லி பியூர் மெத்தனால் பார்வை நரம்பு அழிச்சு நிரந்தர பார்வை இழப்பை ஏற்படுத்தும். அதே 30 மில்லினா சாவை சந்திக்கக்கூடிய அளவு ரொம்ப டேஞ்சர் சார். முக்கியமா இது நரம்பு மண்டலத்தை பாதிச்சு மன அழுத்தத்தை உண்டாக்கும் சார். ஒருத்தரை முடக்கி போடுறதுக்கு தொடர்ந்து 10 நாள் இந்த மெத்தனால் கலந்த பொருளை சாப்பிட்டா போதும். இது ஸ்லோ பாய்சனா மாறி நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணி ஆளைய காலி பண்றோம் சார். இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்ல டீடைலா இருக்கு சார். ஓகே, நான் உடனே டாக்டர் கிட்ட இதை அப்டேட் பண்ணிடுறேன். எனிவே, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார் இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க மிஸ்டர் ஆதி சார். ஹலோ, சொல்லுங்க சார். டாக்டர்ஸ் எல்லாம் என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். எஸ் டாக்டர். இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. ஓகே, நீங்க போய் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. நீங்க போய் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே மிஸ்டர் ஆதி சார், we will take care. Don't worry. Thank you. மறுபடியும் சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. கூட்டம் கூட்டமா உள்ள போறாங்க. பெரிய பில்ல தான் போட போறாங்க. போடட்டும்.
ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? அம்மா இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலுமே பண்ணதில்லையே. அந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து எந்த குறையும் இல்லாம உங்களை வசதியாக தானே வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட என் அம்மாக்கு எப்படி உங்களால இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு? ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? அதே நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியல. துரோகம் அது இதுன்னு ஏதோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நானே அக்கா கண்ணு முழிப்பாங்களா அவங்கள பாத்திர மாட்டோமான கவலையில இங்க உட்கார்ந்துருக்கேன். நீ சம்பந்தம் இல்லாம என்னமோ பேசிட்டு இருக்க. என்ன ஆச்சு ஆதி? என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? எதனால அவன் மேல இவ்வளவு கோவம்? மாமா, தயவு செஞ்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக அவங்க மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? அம்மா இப்படி ஆனது காரணமே இந்த பொம்பளை தான். அம்மா சாப்பிடுற டானிக்ல மெத்தனால கலந்துருக்கா. ஐயோ, டானிக்ல மெத்தனால் கலந்துருக்கா? என்ன சொல்றாதி? நான் அந்த டானிக் பாட்டில் எடுத்துட்டு வர சொன்னதே அதுல என்ன மிக்ஸ் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அடப்பாவி. ஃபாரன்சிக்ல இருந்து அதுல மெத்தனால் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஐயோ, அப்ப எங்க அக்காக்கு விஷம் வச்சிட்டாங்களா? அடப்பாவிங்களா, யார் இந்த கொடுமையை செஞ்சது தெரியலையே. நான் அக்காக்கு உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து அவங்களுக்கு டானிக் கொடுத்தா அந்த டானிக்ல எல்லாருமா சேர்ந்து கூட்டா விஷத்தை கலந்து வச்சுட்டு அந்த பழிய தூக்கி ஏன் மேல போட பாக்குறீங்களா? பழி போடுறேன், நான் பழி போடுறேன். நாடகம் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் உனக்கு. உன் மேல பழி போடணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. அம்மா சாப்பிடுற டானிக்ல மெத்தனால கலந்தது நீதான்றதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் தலுங்கப்பா. ஒரு ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்திய வெள்ளை டப்பா, அதை எடுத்தாச்சு. நீங்க மாமாக்கு போன் பண்ணி அம்மா ரூம்ல இருக்க டானிக் பாட்டில் எடுத்துட்டு வர சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் மாமாக்கு நான் கால் பண்ணப்பா. லேப் ரிப்போர்ட்ல இவங்க ரூம்ல இருந்து எடுத்த மெத்தனால் தான் டானிக்ல கலந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன அபாண்டம்? அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இப்ப அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு.
முடிஞ்சு போச்சு. அக்கா இப்ப வாயை திறந்து பேச முடியாதுங்கிறதுக்காக எனக்கு எதிரா போலியா ஆதாரம் திரட்டி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறியா? போலி ஆதாரம். ஏய், ஆதி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வீட்ல இல்லாத நேரத்துல என் அம்மாக்கு விஷம் வச்சுட்டு இப்ப நியாயமா பேசுற? ஆதி, அமைதி. உங்க அம்மாவை கொல்ல பார்த்ததுக்கு என்ன தண்டனையோ அத சட்டப்படி செய்வோம். இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். நீ கொஞ்சம் பொறுமையா ப்ளீஸ். பண்ணுங்க. ஹலோ, நான் புருஷோத் பேசுறேன். ஓகே இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ. மாமா ஆதி, வேண்டாம். இல்ல, இல்ல. விட்டுறாதி. ஒண்ணும் இல்ல, நான் பேசதான் போறேன். இருங்க. ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. இரு. அம்மாவை இப்படி பண்ணிட்டல, அவங்க சாப்பாடையே சாப்பிட்டு அவங்களே கொல்ல பார்த்திருக்க. நான் இல்லாத நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டல. அம்மாக்கு என் மேல இருக்கிறது கோவம் இல்ல, வருத்தம். அவங்க விருப்பம் இல்லாம நான் பண்ண எங்க கல்யாணம். அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் அவங்கள விட்டு தள்ளி இருக்கேன். ஆனா நீ அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு நீ பண்ணிருக்கிறதுக்கு பேரு துரோகம். நான் இவ்வளவு நாள் உன்னை அந்த வீட்டுல விட்டு வச்சிருந்தது காரணம் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கும்ன்றதுக்காக தான். இப்போ கூட அவங்க ஒண்ணு மன்னிச்சிருவாங்க. ஆனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இங்க எதனா தப்பாச்சு, கடவுளை வேண்டிக்க என் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஆட்டமா போடுற, காணாம போயிடுவ. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு கால் பண்ணது நான் தான். டானிக்ல மெத்தனால் கலந்து என் வைஃபை கொலை பண்ண பார்த்தது இவ தான். இவ மேல ஆக்ஷன் எடுங்க. இல்ல, நான் எந்த டானிக்லயும் எந்த விஷமும் கலக்கல. இவங்க எல்லாம் என் மேல அபாண்டமா பொய் சொல்றாங்க. நான் சொல்றத நம்புங்க. எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இந்தாங்க இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ணுங்க. வேணாங்க, நான் சொல்றது கேளுங்க. இவங்க எல்லாம் என் மேல போய்
முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, மத்ததெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். நான் ஸ்டேஷனுக்குலாம் வரமாட்டேன். எங்க அக்கா கண்ணு மூடிக்கிட்டோம், அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் அப்புறமா வரேன். மேடம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என் கம்ப்ளைண்ட்டுக்கு ப்ரூஃப் இருக்கு. முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க இவள. கான்ஸ்டபிள், அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே மேம். வரமாட்டேன், நான் வரமாட்டேன். இழுத்துட்டு வாங்க. முடியாது, எங்க அக்கா கண்ணு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன். அட இழுத்துட்டு வாங்க போலாம். சொல்றல, எங்க அக்கா கண்ணு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன். என்ன விடுங்க. பண்றதெல்லாம் என்ன ஏன் புடிச்சிட்டு போறீங்க? தப்பு பண்ணவங்க இங்க இருக்காங்க. எங்க அக்காக்கு விஷயம் வச்சது இவங்க தான். முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு என்ன ஏன் கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. அந்த கொலைகாரங்க கிட்ட எங்க அக்கா விட்டுட்டு போக மாட்டேன். அவங்க கொன்னுடுவாங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்கன்னு சொல்றல. அக்கா, அக்கா நீங்க எனக்காக வரணும்க்கா. எனக்காக வரணும்க்கா. மாமா, இருங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. விநாயகா, விக்னேஸ்வரா, வினைகளை எல்லாம் தீர்ப்பவனே, அம்மாவோட மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தோம். ஆனா அம்மாவையே இப்போ இப்படி ஒரு நிலைமையில பார்க்க வேண்டியதா போச்சு. அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலனாலும் தள்ளி நின்னாவது அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்தை நீ என்கிட்ட இருந்து பறிச்சிடாத கடவுளே. உனக்கு அப்புறம் நான் கும்பிடுற சாமி அம்மா தானே உனக்கே நல்லா தெரியும். அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பழையபடி கம்பீரமா அம்மா எழுந்து வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். விநாயகா, நீதான் அவங்களை எப்படியாவது கண்முழிக்க வச்சு பார்க்க வைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்.